பொலிட்டிக்கல் ஸ்பீச்ல டெக்ளமேட்டிவ் ஸ்பீச் அல்லது பொலிட்டிக்கல் ரெட்டரிக்ன்னு சொல்லுவோம். அதாவது மேடை பேச்சுல வந்து மக்கள வந்து கவர்வதற்காக ரொம்ப கவர்ச்சிகரமான வாக்கியங்கள பேசி ஏமாத்துற ஒரு விஷயம். அது ஹிட்லரும் பண்ணாரு. அதே மாரி சீமான் வந்து ஒரு ரீசென்ட்டான ஒரு மேடை பேச்சுல பண்ணியிருக்காரு. என்னன்னா, அவருடைய சயன்டிஃபிக் எதிரான ஒரு பேச்சு நெறைய பேசுவாரு. வரலாறும் அவருக்கு பெருசா தெரியாது. ஆனா தெரிஞ்ச மாரி பேசுவாரு. கொஞ்சம் தெரிஞ்சிருக்கிறதுனாலயே நெறையா பேர் தெரிஞ்சிருப்பாருன்னு மக்கள் ஏமாறவும் செய்றாங்க. இன்னமும் அது நடக்குது வரலாறுல. ஹிட்லரும் அப்படிதான் தலைய ஆட்டி, கைய உலுக்கி, சத்தமா பேசி, அப்படியெல்லாம் டெக்ளமேட்டிவ் ஸ்பீச் வந்து பேசி, சயன்ஸுக்கு எதிரா பேசியே மக்கள ஏமாத்துன ஒரு காலம் ஜெர்மனில இருந்துச்சு. இப்ப சீமான் என்ன பண்றாருன்னா, அதே மாரி பண்றாரு. அதுல வந்து அவரு சொல்றாரு, குழந்தைகள் இருக்கும்போதே கர்ப்பத்துல தாயின் வயித்துல இருக்கும்போதே தன்னோட எதிரி யாருன்னு தீர்மானிச்சுட்டு பிறந்தாராம். இப்படி யாராவது சயன்டிஃபிக்கா ஒரு குழந்தை இருக்க முடியுமா? சயன்டிஃபிக் ட்ரூத்தா அது, ஃபேக்ட்டா அது? குழந்தைக்கு வந்து அவ்வளோ கான்ஷியஸா குழந்தை இருக்க முடியுமா? இருக்குமா? தன்னோட எதிரி யாருன்னு தெரிஞ்சே குழந்தை வெளிய வருமா? அது வந்து அப்படி கிடையாது. சயன்டிஃபிக்கா அது ஃபேக்ட் கிடையாது. அப்ப அவரு அத சொல்றாரு. அதுக்கும் அவங்க மக்கள் கை தட்டுறாங்க. அங்க இருக்கிற கூட்டம். அப்போ எப்படி ஏமாறுறாங்கன்னு பாருங்க. ஒரு பொலிட்டிக்கல் ரெட்டரிக்ல வந்து ஏமாறுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அப்போ ஏமாறாம இருக்கணும் அப்படின்னா, என்ன மாரியான ஒரு விழிப்புணர்வோட மக்கள் இருக்கணும் அப்படிங்கும்போது, பர்பிள் ஹார்ட் ட்ரீ வந்து டேங்க்குள்ள போட்டா அந்த மரத்துண்டு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகாம பார்த்துக்குங்கிற மாரி கிறிஸ்துவங்கிற வரலாற வந்து நம்ம கிறிஸ்துவ உள்ள வச்சிருந்தோம்னா, இந்த மாரி பொய்யான இன்ஃபெக்ஷன்ஸ்லேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம், பாதுகாக்கப்படலாம். நம்ம வந்து ஏமாறாம இருக்கலாம்.